மாசி மாசம் தெப்போற்சவமானது 9 நாள் உற்சவமாக நடத்தலாம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த 9 நாளிலே மிருக யாத்திரைகள் செய்ய வேண்டும் என்றும், பிறகு கிராம பிரதட்சணங்கள் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகின்றன. முக்கியமாக இந்த உற்சவத்தின் அம்சமாக விளங்கக்கூடிய இந்த தெப்போற்சவமானது, இந்த தெப்பமானது நதி தீரங்கள்லயோ அல்லது ஒரு தடாகம்னா ஒரு குளத்தை அமைத்து அதிலே ஏற்படுத்தலாம் என்று இந்த தெப்பத்தை பற்றி விவரமாக ஆகமங்கள் சொல்கின்றன. ஒரு பட்சத்தை உத்தேசிச்சு பண்ணலாம் என்னும், இல்ல ஒரு நட்சத்திரத்தை உத்தேசிச்சு பண்ணலாம் என்னும் இந்த தெப்போற்சவமானது இங்க விவரணமாக ஆகமங்களில் சொல்லப்படுகிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 8வது நாள் தெப்பமானது தெப்ப ஓடம் பள்ளியோடமானது நடைபெறுகிறது. இதுல தெப்பத்தினுடைய அந்த அளவு எப்படி இருக்கலாம் என்னும், அந்த தெப்பமானது அதாவது அந்த தெப்ப குளமானது எப்படி இருக்க வேண்டும் என்றும், ஓடுகின்ற தெப்பமானது எப்படி இருக்க வேண்டும் என்றும் ஆகமங்கள் கூறுகின்றன. இந்த தெப்ப குளமானது ஒன்று சதுரமாக இருக்கலாம் என்னும், இல்ல வட்டமாக இருக்கலாம் என்னும், இல்லது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கலாம் என்னும், முக்கியமாக ஸ்வஸ்திக வடிவம் இருக்கலாம் என்னும் இருக்கின்றது. நாம வட்டமாக பார்த்திருக்கிறோம், சதுரமாகவும் பார்த்திருக்கிறோம், அல்லது ஸ்கொயராகவும் பார்த்திருக்கிறோம். ஸ்வஸ்திக வடிவில் இருக்கக்கூடியது நம்ம இப்ப சமீபமாக நடைபெற்ற திருவள்ளரை என்ற கஷேத்திரத்துல ஸ்வஸ்திக வடிவில் இருக்கிறது. இந்த 4 பிரமாணங்களை கொண்டு இந்த தெப்பமானது நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறது. அதில் முக்கியமாக இந்த தெப்பக்குளத்தின் அமைப்பு எப்படி இருக்கலாம், 4 பக்கங்களிலும் வாசல் படித்துறைகள் இருக்க வேண்டும் என்றும், அதற்கு தெப்பக்குளத்தின் மையமாக ஒரு மைய மண்டபங்கள் இருக்க வேண்டும் என்றும், அந்த மைய மண்டபமானது 16 கால் தூணோடு இருக்கலாம் என்றும் சொல்கின்றன. இந்த 16 காலம் கேசவாதிகள் 12 பேரும் பெருமாளுடைய அந்த மைய மண்டபத்தில் இருக்கக்கூடிய மையமான 4 வேதங்களை 4 தூணும் 4 வேதங்களை குறிக்கின்றன என்றும், அதன் மத்தியிலே பெருமாள் எழுந்தொழிருக்கிறார் என்றும் அந்த தெப்பத்தை பற்றி நிர்மாணங்கள் கூறுகின்றன. இவைகளெல்லாம் ஆகமத்திலே குறிப்பிட்டதால் மட்டுமே தான் நமக்கு இது போல இந்த தெப்ப குளங்கள் அமைக்கின்றன. சரி, இந்த தெப்பமானது எப்படி இருக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த தெப்பம் உடூபம், அதாவது உடூபம்னா அது எப்படி சொல்றது, மிதக்கக்கூடிய அந்த மரங்களிலாலே செய்யலாம் என்னும், அதற்கு மேலே 7 நிலைகளோ 5 நிலைகளோ 3 நிலைகளை கொண்ட இந்த சாரமானது அமைக்கலாம் என்னும், அதற்கு மேலே ஒரு பீடங்கள் அமைத்து மேலே பெருமாளை எழுந்துள்ளச் செய்ய வேண்டும் என்றும், அதிலே 16 கால மண்டபத்தோடு இல்லை 24 கால மண்டபத்தோடு இந்த தெப்பம் அமைக்கலாம் என்னும், 16 கேசவாதிகளும் 24 காயத்ரி அக்ஷரங்களை கொண்டும் அமைக்கலாம் என்னும், விதவிதமான மரங்கள், அதாவது பாக்கு மரங்களை கட்டலாம், வாசனைக்காக கட்டலாம் என்னும், நாரி கேள மரங்கள், அதாவது இளநீர் போன்று அது இந்த மரங்களை கட்டலாம் என்னும், வாழை மரங்களை கட்டி வைத்தும், விதவிதமான மணிகளை ஓசைப்படுத்தக்கூடிய மணிகளை கட்டி வைத்தும், அதற்கு உள்ளே வாத்தியாதி நர்த்தனங்கள் எல்லாம் செய்யலாம் என்னும், இந்த இசையை கேட்டுக்கொண்டே பகவானும் பகவதிகளும் 2 புவேநாச்சிமார்களும் இந்த தெப்பத்தை வலம் வர வேண்டும் என்பது ஆகம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம வரோம் பெருமாளை சேவிக்கிறோம், தெப்பங்கள் இருக்கு, இந்த தெப்பம் சுத்தி வருது அப்படின்னு முதல்ல பாக்குறோம். 3 தடவை சுத்தி வருது தெப்பம், 3 லோகங்களையும் சுத்தி வருது இன்னும் நாம அதை சொல்லலாம். மேலும் இந்த மிருக யாத்திரைகள் செய்ய வேண்டும் என்று ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அம்ச வாகனம், அப்புறம் அனுமந்த வாகனம், அதுக்கப்புறம் ரெட்டப்பிரப, அப்புறம் உங்களுக்கு கருட வாகனாதிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மிருக யாத்திரைகள் செய்யும் போது 8ஆம் திருநாள் நமக்கு எப்போதும் குதிரை வாகனம் வரும். எப்பயுமே எல்லா பிரம்மோத்சவத்திலையும் பாருங்க 8ஆவது நாள் குதிரை வாகனம் வரும். அந்த குதிரை வாகனமானது எப்போ தள்ளிப்படக்கூடாது. 8ஆம் திருநாள் ஆண்டு குதிரை வாகனத்தை சேவிக்க, அதாவது எப்பயுமே ஆகமங்கள் சொல்றது என்னன்னா, ஒரு விஷயம் அடுத்த நாள் முக்கியமான நிகழ்ச்சி தேர்னா அந்த பெருமாள் தேரை போய் கடாட்சிட்டு வரணும். எப்படி கடாட்சிக்கிறார் அப்படின்னா, அந்த குதிரவான வையாளி போட்டு கடாட்சிக்கிறார் ஜனங்களை கூட்டுறதுக்காக. அதே போல இந்த தெப்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பெருமாளை வலது பக்கம் குதிரை எழுந்தொழி இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த 8ஆம் திருநாள் அன்று இந்த குதிரை வாகனமானது விட்டுவிடக்கூடாது.
அன்னைக்கு தெப்பமும் வருது. அதனால தெப்ப ஓடமும் நடக்கிறது, பக்கத்துல குதிரை வாகனமும் இருக்கு அப்படின்றது ஐதீகம். பெருமாள் இப்படி தெப்பத்தை சுத்தி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் என்பது இந்த தெப்ப குளத்தையும் இந்த தெப்ப நிர்மாணம் பார்க்கிறோம். வந்து சேவிக்கும் போது இதெல்லாம் நம்ம ரசிக்கலாம். ஏன்னா ஒரு ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நம்ம இங்க சேவிக்கிறச்சே ஒரு அனுபவம் தனியா தான் இருக்கும். ஆகையினால இந்த விஷயங்கள்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த தெப்போற்சவத்தை பக்தர்கள் அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.